மெனு இன்ஜினியரிங், மெனுவை கட்டமைத்தல். ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது மெனு இன்ஜினியரிங். ரொம்ப பேர் மெனு இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த மெனுவை டிசைன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த டிசைனர்கிட்ட போயிட்டு நம்ம லோகோவை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி மெனு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் டிசைனர்கிட்ட போய் டிசைன் பண்ணுறது. கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணி மெனு இன்ஜினியரிங் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி ஒரு மெனுவோட லே அவுட் எப்படி இருக்கணும், அதாவது ஹை ப்ராஃபிட் ஹை மார்ஜின் ஐட்டம்ஸ் எங்கே இருக்கணும், லோ மார்ஜின் ஐட்டம் எங்கே இருக்கணும், ருபீஸ் சிம்பிள் போடலாமா வேணாமா, எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம், ஸோ சைக்கலாஜிக்கலாக கஸ்டமர்ஸ் வந்து அந்த பையிங் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா வரும். அதே மாதிரி இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி ஸ்டார்ஸ், ப்ளவ் ஹார்சஸ், பசில்ஸ், டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஆனால் இவங்க யாரும் சொல்லித்தராத ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுத்துக்கும் அந்த ஃபைனலாக மெனுவை டிசைன் பண்ணுறதுக்கும் மெனுவை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவையானது டேட்டா. இந்த டேட்டா இல்லை அப்படின்னா உங்களால் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. கேட்டகரைஸ் பண்ணல அப்படின்னா ஒரு கரெக்டான மெனுவை வந்து நம்மளால செட் பண்ண முடியாது. கரெக்டான மெனுவை செட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால நம்ம எந்த ஹை மார்ஜின் ப்ராடக்டை கஸ்டமருக்கு விற்கணும், நம்மளோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ்ஷை கஸ்டமருக்கு விற்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டான அளவில் நம்மளால விற்க முடியாது. நம்ம ஆன்லைன் ஃபுட் பிஸ்னஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப்பில் இந்த 4 மணி நேரம் ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம பேசியிருக்கிறது மெனு இன்ஜினியரிங்கை பற்றி தான். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டின் கேட்குற ஏரியாவை நம்ம 7 டாபிக் கவர் பண்ணுவோம் நம்ம ஒர்க் ஷாப்பில். அதில் அதிகப்படியான பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனு இன்ஜினியரிங் டாபிக்ல தான். அந்த 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணதை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். அதுக்குண்டான பதிவு தான் இது. வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும், ரொம்ப லெங்க்தாக இருக்காது, 2 மணி நேரம்லாம் போகாது. பட் லெங்க்தி வீடியோ தான். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெனு இன்ஜினியரிங்கை பற்றி முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் அ சயின்ஸ் அண்ட் டேட்டா இஸ் ரெக்வயர்ட். டேட்டா வேணும், டேட்டா இருந்தால் தான் மெனு இன்ஜினியரிங் கரெக்டாக பண்ண முடியும். சரிங்க, இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் கையில் டேட்டா இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? டேட்டா இல்லாத பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு சிமிலர், அப்போ ஒரு பிரியாணி ஷாப் வைக்கிறீங்க, இல்லை ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு QSR ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான டேட்டாவை வந்து உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற கம்பெனி கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை வச்சு தான் அவங்க தான் உங்களுக்கு மெனு இன்ஜினியரிங் பண்ணி எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஷாப்பாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தான் இந்த வேலையை பார்த்தாகணும். நீங்கள் போயிட்டு காம்படிட்டர் அனலைசிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்களோட சிமிலர் ஃபுட் அதே மாதிரி மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் எங்கெல்லாம் இருக்கோ வித்தின் லைக் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போயிட்டு அவங்களோட மெனுவில் என்ன ஐட்டம் இருக்குது, எந்த மாதிரியான ஐட்டம் இருக்குது, அவங்களுக்கு அதிகமாக எது சேல் ஆகுது, கம்மியாக எது சேல் ஆகுது, அவங்க எதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மெனுவில் போட்டிருப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க சும்மா ஒரு ஃபில்லிங்காக போட்டிருப்பாங்க அண்ட் தேர் ட்ரைங் டு அவாய்டு. மேபி அது வந்து அவங்களுக்கு லோ மார்ஜின் ப்ராடக்டாக இருக்கலாம். அதனால் லிமிட்டாக பண்ணுவாங்க, வேஸ்டேஜ் அதிகமாக போகலாம், லிமிட்டாக பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 போர்ஷன் 100 போர்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணி முடிச்சத உடனே நீங்கள் போகிற டைமுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நிறைய காரணிகள் இருக்கலாம், ஃபேக்டர்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது சிமிலர் டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்து எந்த மாதிரியான மெனு செட் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸல் ஷீட் போட்டுக்கோங்க. எக்ஸல் ஷீட்டில் இல்லை பேப்பரில் கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெஸ்டாரண்ட் ஏ, ரெஸ்டாரண்ட் பி, ரெஸ்டாரண்ட் சி, அவங்களோட மெனு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதில் இந்த ப்ரைஸில் வச்சுருக்குறாங்க, இவர் ஏன் அதிகமாக வச்சுருக்காரு, இவர் ஏன் கம்மியாக வச்சுருக்காரு, இவருக்கு மெயின் ரோட்டில் இருக்குது, இவருக்கு ரெண்டல் அதிகம், இவர் கொஞ்சம் உள்ள கல்லியில் இருக்காரு ஆனால் ரெண்டல் குறைவு, அதனால் அதே ஐட்டத்தை அதே குவாலிட்டியில் இவரால் தர முடியுது. அகைன் குவாலிட்டி கம்பேரிசன், உள்ள வர்ற கஸ்டமர்ஸ் எதை அதிகமாக வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும். இப்போ நம்ம வந்து மெனு இன்ஜினியரிங்கில் பேச போகிற டாபிக் எல்லாமே எதெல்லாம் பாசிபிளோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்டியர்ஸ். நீங்கள் முறை தனியாக தொழில் தொடங்கும் போது, அகெயின் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தீங்கன்னா
பிரான்ச்சைசர் கிட்ட கேளுங்க. இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு இந்த டேட்டாவை அவங்க தரணும். தந்து உங்களுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட மெனுவை அவங்க செட் பண்ணணும். அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைமர் இல்லை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக டேட்டா இருக்கும். ஒருவேளை நீங்கள் சோஃபார் டேட்டா கலெக்ட் பண்ணலை அப்படின்னா இனிமே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டேட்டா இருந்தால் தான் அதை வச்சு நம்ம சைக்கலாஜிக்கலாக ப்ராஃபிட்டபிளாக வர்ற மாதிரியான ஒரு மெனுவை செட் பண்ண முடியும். சரி, இந்த மெனு இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் மெனு ஐட்டம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம். மெனு ஐட்டம் பர்ஃபார்மன்ஸ்னா ஒரு 5 டேட்டா இதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, டோட்டலாக நீங்கள் மொத்தமாக சேல் டேட்டா எடுத்து ஒரு மாதத்துக்கு உண்டான சேல்ஸ் டேட்டா எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு மெனு ஐட்டமும் எத்தனை நம்பர் ஆஃப் போர்ஷன் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தனியாக எடுங்க. அதாவது சிக்கன் பிரியாணி, இப்போ இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி இந்த என்டையர் மந்த் ஜூனோட 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை போர்ஷன் சிக்கன் பிரியாணி சேல் ஆயிருக்கு, மட்டன் பிரியாணி சேல் ஆயிருக்கு, பரோட்டா சேல் ஆயிருக்கு, வாட்டர் பாட்டில் சேல் ஆயிருக்கு, தனியா எடுங்க. செகண்ட், சேல்ஸ் ட்ரெண்ட் கண்டுபிடிங்க. சேல்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஒரு சில ஐட்டம் நிறைய சேல் ஆகும், பிரியாணி சேல் ஆகும். அதே வீக் டேஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீல்ஸ் நிறைய சேல் ஆகும். இல்லை, இது எல்லாமே லொகேஷனை பொறுத்து, உங்களோட ஆடியன்ஸ், உங்க கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கறத பொறுத்து. ஒரு ஆபீஸ் பக்கத்துல நீங்க வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்கன்னா டெய்லியும் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ், நிறைய ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல எம்ப்ளாயிஸ் வந்து உங்ககிட்ட சாப்பிட்றாங்கன்னா மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வந்து மீல்ஸ் அதிகமாக சேல் ஆகும். சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து ஒரு பஜாரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வந்து பிரியாணி அதிகமாக சேல் ஆகலாம். இதுவே நீங்கள் லேட் நைட்டில் வந்து அதிகமாக ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரோட்டா அதிகமாக சேல் ஆகும். ஸோ சேல்ஸ் ட்ரெண்டு, எந்த டைமில் என்ன சேல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. மூணாவது, ரிப்பீட் ஆர்டர். எந்த ஐட்டம் அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க சேல் ஆகுது, திருப்பி ப்ரிப்பேர் பண்றீங்க சேல் ஆகுது, சண்டே வச்சாலும் சேல் ஆகுது, மண்டே வச்சாலும் சேல் ஆகுது, அந்த ரிப்பீட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரிப்பீட் ஆர்டரை கண்டுபிடிங்க. அடுத்ததா கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ். கஸ்டமர் எதை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது. கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ற ஐட்டம் உங்களோட டாப் செல்லிங் ஐட்டமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஷாப்ல வந்து பரோட்டா டாப் செல்லிங்கா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பரோட்டா தான் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கஸ்டமர் மேபி லைக்கிங் மட்டன் பிரியாணி, அவங்களுக்கு மட்டன் பிரியாணி அதிகமாக பிடிச்சிருக்கு, ஆனால் மட்டனை விட சிக்கன் வந்து அதிகமாக விற்கும். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு கூகுள் ரிவ்யூவோ இல்லை உங்ககிட்டயே வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய டைம், இந்த நல்லா இருக்குப்பா, ஓகே இதே மெயின்டைன் பண்ணுங்க, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன, அது வந்து மோஸ்ட்லி உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்டாக தான் இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அடுத்ததான் சீசனல் டிமாண்ட். ஒரு சில சீசன்ல ஒரு சில ப்ராடக்ட் அதிகமாக விற்கும். இப்போ திருச்சி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா, மற்ற ஊர்ல தெரியல, திருச்சி பக்கம் போனீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு வான்கோழி பிரியாணி வந்து கிறிஸ்மஸ் டைம்ல இருந்து நியூ இயர் டைம் வரைக்கும் அதிகமாக வைப்பாங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் இந்த டைம். மற்ற டைம் போனீங்கன்னா அது இருக்காது. பட் தீபாவளிக்கும் கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் கண்டிப்பா வான்கோழி பிரியாணி இருக்கும். அந்த பெல்ட், திருச்சி பெல்ட்ல நான் பார்த்துருக்கேன் அங்க டிராவல் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சீசனலா, ஓகே இப்போ சண்டே அப்படிங்கிறது ஒரு சீசன் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஓகே, இப்போ அமாவாசை, கார்த்திகை, விரத நாட்கள்லாம் வருது, அது ஒரு சீசன் தான். அந்த சீசன்ல எந்த ப்ராடக்ட் டல்லா விற்குது, இந்த சீசன்ல எந்த ப்ராடக்ட் பெஸ்டா விற்குது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இதுதான் வந்துட்டு மெனு ஐட்டம் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது. மெனு இன்ஜினியரிங்ல அடுத்தது நாம பார்க்க போற டாபிக் ஃபுட் காஸ்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஃபுட் காஸ்ட் அனாலிசிஸ்ல பேசிக்கலா ஒரு 4 பாயிண்ட் நீங்க பார்க்கணும். ரா மெட்டீரியல் காஸ்ட், உங்களோட ரெசிபி காஸ்டிங், ஈல்டு, போர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வெங்காயம் 10 ரூபா இருக்கும், நாளைக்கு 100 ரூபா கூட மாறலாம், மாறி இருக்கு இந்தியாவில். இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே இந்த வீடியோ எடுக்கிற டைம் சிக்கனோட விலை 320 ரூபா கிலோ, ஹோல்சேல்ல 300 ரூபாய்க்கு தர்றாங்க. 150 ரூபா 160 ரூபாய்க்கு வாங்கின காலம்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு சிக்கனோட ரேட் இப்ப இந்த பர்டிகுலர் சீசன்ல. ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லா. ஸோ நீங்க எடுக்க வேண்டியது ஒரு மந்தோட டோட்டல் ரா மெட்டீரியல் காஸ்ட் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணணும். நீங்க ஆவரேஜ் பண்ணா கரெக்டான ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது ரெசிபி காஸ்டிங். ரெசிபி காஸ்டிங்னா என்ன? நீங்க வந்து ஆக்சுவலா ரெசிபி செட் பண்ணாம உங்களால வந்து பிசினஸ் நடத்தவே முடியாது. அது தட்ஸ் அ ஃபேக்ட். எந்த ஒரு சின்ன சைஸோ பெரிய சைஸோ, எந்த சைஸ் ரெஸ்டாரண்ட் நீங்க ஒரு ப்ராடக்டோ இல்ல 100 ப்ராடக்ட் எது பண்ணாலும்
ரெசிபின்னு ஒன்று இருக்கணும், ரெசிபியோட காஸ்டிங்னு ஒன்று இருக்கணும். சில பேர் மாஸ்டரை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வேற மாதிரி மாஸ்டர் டிபெண்ட். அந்த மாஸ்டர் வந்து லீவ் போட்டால் நீங்கள் கடைக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது ரெசிபின்னு ஒன்று வேணும். ஒரு ஐட்டத்துக்கும் அந்த ரெசிபிக்கு தனித்தனியாக காஸ்டிங் வேணும். தனித்தனியாக காஸ்டிங் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக வேண்டாம். இப்போ ரைத்தா, ஆனியன் ரைத்தா பண்ணுறீங்க, பிரியாணிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனியன் ரைத்தா பண்ணுறீங்க. ரைத்தாக்கு வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு 2-3 ஐட்டம் தான். ஃபர்ஸ்ட் ஆனியன், ஓகேங்களா, அடுத்ததா கர்டு, தயிர், அடுத்ததா அது கூட சேர்க்குற சால்ட்டு, அப்புறம் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அந்த 4 இன்க்ரீடியன்ட் தான். என்ன கேட்டால் அந்த தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, வாட்டர் காசு கூட நீங்கள் எடுக்கணும். லிட்டர் ₹1 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இத்தனை கிலோ ஆனியன், இத்தனை கிலோ கர்டு, இவ்வளோ கிராம் சால்ட்டு, இத்தனை லிட்டர் வாட்ரு. சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல போட மாட்டாங்க, டிபெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் எடுத்து அதுக்கு தனித்தனியாக காஸ்டிங் பண்ணி உங்களோட டோட்டல் ரைத்தா மேக்கிங்கோட காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரணும். இது வந்து ரெசிபி காஸ்டிங்னு சொல்லுவோம். அடுத்ததா ஈல்டு கால்குலேஷன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி எடுத்துக்கோங்களேன். 1 கிலோ பிரியாணி, 1 கிலோ சிக்கனை போட்டு நீங்கள் பிரியாணி பண்ணால் 7லேருந்து 8 போர்ஷன் எடுக்கலாம். அது 7ஆ 8ஆ அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து. பாஸ்மதியில் நிறைய பேர் நான் 8 போர்ஷன் எடுத்து பார்த்துருக்கேன். ஜீரக சம்பாவில் 7 போர்ஷன் அதிகபட்சம், 7லேருந்து 7.5 வரைக்கும் எடுத்தும் பார்த்துருக்கேன். சில பேர் புல்லட் ரைஸில் பண்ணுறாங்க, வேறு விதமான ரைஸ்லையும் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ரா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ கிலோ போட்டிங்கன்னா இவ்வளோ அவுட்புட் வரணும். அந்த ஈல்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக போர்ஷன் கண்ட்ரோல். நீங்கள் என்ன தான் ஈல்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணாலும் போர்ஷன் கண்ட்ரோலில் கோட்டையை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஓகே, நாட் ஒன்லி பிரியாணி. இப்போ இந்த பிரியாணி ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணியில் ஒரு போர்ஷன் வந்து 500 கிராம் கொடுக்குறீங்க, அதில் 2 பீஸ் 120 கிராம் சிக்கன் கொடுக்குறீங்க, பேலன்ஸ் ஒரு முட்டை வைக்கிறீங்க, ஒரு 300 கிராம் ரைஸ் அதில் போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு இருக்குன்னா, அந்த 500 கிராம் ரைஸ்னா 500 தான் கொடுக்கணும். நான் 500 வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சில இடத்துல 650 கொடுக்குறாங்க, சில இடத்துல 350 கொடுக்குறாங்க, டிபெண்ட்ஸ் உங்கள் ஊரை பொறுத்தது. ஸோ 500 கிராம் நான் வந்து எடுக்கணும்னா என்னோட ஈல்டு 1 கிலோ ரைஸுக்கு எனக்கு 7 போர்ஷன் வந்ததுன்னா நான் 500 கிராம் கொடுத்தா 14 போர்ஷன் எனக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா போர்ஷன் கண்ட்ரோல்ல பெரிய தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். போர்ஷன் கண்ட்ரோல்ல தப்பு நடந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது ரெஸ்டாரண்ட்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க. ஈவன் நீங்க மீல்ஸ் பண்ணாலும், மீல்ஸுக்கு உண்டான பொரியல் பண்ணாலும், 50 பேருக்கு கணக்கு பண்ணி ரைஸ் நீங்க சமைக்கிறீங்கன்னா அந்த 50 பேருக்கு இவ்வளோ பொரியல் பண்ணணும், இவ்வளோ சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே இந்த போர்ஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு கரெக்டான ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, இதோட KPIs என்ன? கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இந்த ஃபுட் காஸ்ட் அனாலிசிஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுட் காஸ்டோட பர்சன்டேஜ் தெரியும். ஓகே, செகண்ட் இன்கிரீடியன்ட் காஸ்ட் தெரியும், போர்ஷனோட காஸ்ட் தெரியும். ஒரு போர்ஷன் எவ்வளோன்னு தெரியும், இன்கிரீடியன்டோட காஸ்ட் தெரியும், ஃபுட் காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அனாலிசிஸ். ஓகே, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின்னா என்ன? சில பேர் இந்த பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஜிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட செல்லிங் பிரைஸ்ல இருந்து உங்க ஃபுட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா வர்ற பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களோட கிராஸ் ப்ராஃபிட், அதாவது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜிபில இருந்து தான் நீங்க உங்களோட ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து உங்களுக்கு வந்து கார்பேஜ் எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் எல்லாமே நீங்க அதுல இருந்தா கொடுக்க போறீங்க. ஃபுட் காஸ்ட் வெண்டர் பில்ல வந்துடும். வெண்டர் கிட்ட நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம ஃபுட் காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஐடியலி 35 to 40% தான் உங்களோட ஃபுட் காஸ்ட் இருக்கணும். இது வந்து ஒரு தம் ரூல், ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஒரு தம் ரூல் இது. அடுத்ததா அந்த 60% வருது பாத்தீங்களா உங்களோட ஜிபி, அந்த ஜிபில இருந்து தான் உங்களோட கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து தான் உங்களோட மற்ற எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து கொடுக்க போறீங்க. பேலன்ஸ் எவ்வளவு நிக்குதோ அதுதான் உங்களோட நெட் ப்ராஃபிட். நான் இங்க டாக்ஸை நான் இன்க்ளூட் பண்ணல. 5% நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கணும், அந்த டாக்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. நான் சொல்றது எபிட்டா ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ ஓகே, இதை எப்படி சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபுட் காஸ்ட்டை கண்டுபிடிங்க. ஃபுட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களால ஜிபி கண்டுபிடிக்க முடியும், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அதர் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், உங்களோட ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, இன்னும் என்னென்ன இருக்கோ, சேலரிஸ் எல்லாத்தையும் வந்து அதுலேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா வரப்போறது தான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட், எபிட்டா ப்ராஃபிட். அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் மெனு மிக்ஸ் அனாலிசிஸ். இதுல ஒரு 3 கொஸ்டின் நீங்க உங்களை கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஐட்டம் ரொம்ப பாப்புலரா இருக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட்ல அண்ட் எது அதிகமா சேல் ஆகுது?
ரெண்டாவது கொஸ்டின், எது வந்து ரொம்ப ரேரா சேல் ஆகுது? ரேரா சேல் ஆகுதுன்னா சேல்ஸ் நம்பர் வந்து கம்மியா இருக்கும், ஆனா உங்களால அதை ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருப்பாங்க. ஒரு 5% 10% கஸ்டமர் பர்டிகுலரா அந்த டிஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு ரெகுலரா வருவாங்க. அது என்னன்னு கண்டுபிடிங்க. மூணாவதா, எந்த ஐட்டம் வந்து கஸ்டமர் ரிப்பீட்டடா வர வைக்குது? உங்களோட கடையில இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு தந்தூர் சிக்கன், ஒரு சார்கோல் தந்தூர் சிக்கன் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க, உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கஸ்டமரை வந்து ரிப்பீட்டா வர வைக்குது. அதை வாங்குறதுக்காக வர்றவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம் வாங்கிட்டு போறாங்க. இல்ல பிரியாணி வாங்குறதுக்காக வர்றவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம் வாங்கிட்டு போறாங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர் டிஷ், உங்களை வந்து எந்த ஐட்டம் கஸ்டமரை வந்து ரிப்பீட்டா வர வைக்குது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இந்த 3 ஐட்டத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, எந்த ஐட்டம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட மெனு மிக்ஸ் அனாலிசிஸ். நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் ப்ராடக்ட் மிக்ஸ் பேலன்ஸ். உங்களோட மெனு எப்பவுமே வந்து ஒரு மிக்சட் மெனுவா இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு மெனுவா இருக்கணும். த சென்ஸ், பிரீமியம் ப்ராடக்ட்டும் வச்சிருக்கணும், உங்க சிக்னேச்சர் டிஷஸ் இருக்கணும், ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஹை மார்ஜின் ப்ராடக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு 10% 20% தான் மார்ஜின் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா வால்யூம் அதிகமா போகும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் இருக்கணும். அதோட சேர்த்து ஆட்-ஆன்ஸ் இருக்கணும், பெவரேஜஸ், டெசர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கணும். இது வந்து ரெஸ்டாரண்டோட சைஸ் முக்கியமே கிடையாது. நீங்க ஒரு சின்ன ஷாப் இருந்தாலும் சரி, ஒரு 10 சீட்டர் இருந்தாலும் இல்ல 50 சீட்டர் 100 சீட்டர் ஒரு பெரிய மல்டி குசின் பிரீமியம் ரெஸ்டாரண்டா இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் ரெஸ்டாரண்டா இருந்தாலும் உங்க மெனு வந்து மிக்ஸ்டா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கஸ்டமருக்கு வரும்போது எல்லா நாளும் எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரியான ஐட்டத்தை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இல்ல ஒரு ஃபேமிலியா வர்றாங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அடல்ட்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மெனுல இருக்கணும். இல்லைன்னா இப்போ 4 பேர் வர்றாங்க, அதுல ஒருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் அவங்க பிடிச்ச டிஷ் இல்லை, அவங்க சாப்பிடக்கூடிய டிஷ் எதுவுமே அங்க இல்லை அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த என்டையர் ஃபேமிலி, அந்த 4 பேர் 5 பேரும் எழுந்திருச்சு அது எங்க கிடைக்குமோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால அந்த மெனு மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் உங்க மெனுல. அடுத்ததா நம்ம மெனு என்ஜினியரிங்ல பாக்குற டாபிக் ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டி. நீங்க ஒரு கிரேட் மெனு கூட செட் பண்ணிருக்கலாம், அந்த மெனுல உங்களோட சிக்னேச்சர் டிஷஸ் இருக்கலாம், ஆனா ஆபரேஷனலா ஃபீசிபிளா இல்ல அப்படின்னா அந்த மெனு ஐட்டத்தை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருக்கணும். இந்த ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டியில வந்து நீங்க ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு, இந்த 6 வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஈஸியா ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அந்த ஐட்டத்தை ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி வெளியில அனுப்ப முடியுதா? ரெண்டாவது, கிச்சன் ஒர்க் ஃப்ளோ. உங்களோட ஒர்க் ஃப்ளோ கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா? இந்த ஐட்டம் வந்ததுன்னா ஆர்டர் கேஓடி ரிசீவ் ஆன டைம்ல இருந்து அங்க வந்து வெளியில டிஸ்பேச் ஆகி கிச்சனை விட்டு வெளியில போற டைம் வரைக்கும் அந்த ஒர்க் ஃப்ளோ கரெக்டா இருக்கா? இல்ல அப்படின்னா நீங்க செட் பண்ணணும். அடுத்ததா, ஸ்டாஃபுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. மூணாவது, எக்யூப்மெண்ட் என்ன தேவை அப்படிங்கறதையும் பார்க்கணும், கரெக்டா யூட்டிலைஸ் ஆகுதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அடுத்ததா, ப்ரிப்பரேஷன் டைம். ஒரு யூஸ்வலா வந்து 8 to 10 minutes இஸ் த SLA. ஒரு நார்மல் ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் வந்து அதை வந்து வெளியில கிச்சன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த டைமுக்குள்ள உங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப முடியுதா? அடுத்ததா, இன்வென்ட்ரி காம்ப்ளெக்சிட்டி. எவ்வளோ கிரேட் ப்ராடக்டா இருந்தாலும், எவ்வளோ டாப் செல்லிங் ப்ராடக்டா இருந்தாலும் இன்வென்ட்ரியை வந்து நீங்க காம்ப்ளெக்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ் உண்டு பண்ணும். இன் டர்ம்ஸ் லைக் உள்ள வந்து ஸ்டோர் ரூம்லயே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டாஃப் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப அதிகமா மூவ்மெண்ட் இல்லாததுனால சில இது எக்ஸ்பயர் ஆகி அது நீங்க தூக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேஸ்டேஜுக்கு அதிகமா இருக்கு. இந்த 6 பாயிண்டை நீங்க பாத்துக்கோங்க. ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது உங்க மெனுல இருக்க ஒரு ஐட்டமும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த 6 வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் பண்ணி பார்த்தா அப்போ உங்களுக்கு எதை வச்சுக்கலாம் எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் வரும். மெனு இன்ஜினியரிங்ல அடுத்த டாபிக் கஸ்டமர் வேல்யூ பர்செப்ஷன். அதாவது நம்மளோட மெனுல இருக்கிற ஒரு ஐட்டத்தையும் கஸ்டமர் எந்த அளவுக்கு மதிப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா தேவையானதை வைக்கலாம், தேவையில்லாத நீக்கிடலாம். இதுல ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 5 ஃபேக்டரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், போர்ஷன் சைஸ். போர்ஷன் சைஸ் அப்படின்னா கொடுக்கற காசுக்கு கரெக்டா தான் வந்துட்டு நமக்கு போர்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறது வந்து கஸ்டமர் வந்து உணரணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மதுரைக்கு போங்க. மதுரைக்கு போனீங்கன்னா சின்ன கப்புல மட்டன் சுக்கா கொடுப்பாங்க, 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேயே இருந்து அதையே சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸாவே தெரியாது. இதுவே என்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து அங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வெளியூர்ல இருந்து வேற ஏதோ ஊர்ல இருந்து வர்றாங்க, புதுசா வர்றாங்க அப்படின்னா
300 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, சின்ன கப்ல தர்றீங்க, அதுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட் என்ன, அதோட டேஸ்ட் என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த போர்ஷன் சைஸ்லயே அவங்க வந்து ஆஃப் ஆயிடுவாங்க, சந்தைக்கு வந்துருவாங்க. ஓகே, ஸோ கரெக்டான போர்ஷன் சைஸ்ல கரெக்டான பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்குறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பிரசன்டேஷன். நீங்க ஒரு சின்ன சைஸ் ரெஸ்டாரண்டா இருந்தாலும் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்டா இருந்தாலும் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க வேணா நினைக்கலாம், நான் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கேன்பா, என் தள்ளுவண்டி கடையில என்ன பெரிய பிரசன்டேஷன், நான் என்ன மேல வந்து கார்னிஷ் பண்ணி லெமன்லாம் வச்சு பிரியாணி கொடுக்க முடியும்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. அதாவது சைக்கலாஜிக்கலா யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் கண்ணு சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் நாக்குக்கு போகும். கண்ணு சாப்பிடும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு உயிர் இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் டேஸ்டான ப்ராடக்டை கொடுத்துருந்தாலும் நாக்கு சாப்பிடும்போது 50% டேஸ்ட் தான் அவங்களுக்குள்ள போகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணு நிறையிற மாதிரி, அது எந்த ப்ராடக்டா வேணா இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் ரோட்டு கடையா இருக்கட்டும், 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எது திருப்தியா பிரசன்டபிளா இருக்கோ அந்த மாதிரி பிரசன்டேஷன் கொடுங்க. அடுத்ததா கன்சிஸ்டன்ட் டேஸ்ட். டே 1ல இருக்கிற மாதிரி டே 100ல இருக்கணும். இதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது பண்றது இல்லை. நிறைய பேர் ஏன் இதை பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்டா வேற டாபிக். அது வந்துட்டு நீங்க ஒரு ஷெஃப் ட்ரிவனா போனீங்களோ இல்ல வந்து நீங்க கரெக்டான ஒரு ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணாம ஏனோ தானோ பண்ணீங்கன்னா அப்போ வந்து அந்த டேஸ்ட் இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மாறும். ஓகே, நாங்க ஷெஃப்களை குறை சொல்ல வரல. கையளவு போட்டு பண்றது பழக்கமானவங்க, 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அவங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவர் லீவு, கடையை மூட முடியாது. அவருக்கு அசிஸ்டண்டா இருந்த ஒரு பையன், சின்ன பையன் வர்றான், ஹெல்பர், அந்த பையன் அன்னைக்கு அந்த ப்ராடக்டை பண்றான். ஷெஃப் பண்ற அளவுக்கு வருமா? கண்டிப்பா வராது. அப்போ அந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ அது ஃபார்முலா ட்ரிவனா வந்து உங்க பிசினஸை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இன்கன்சிஸ்டன்ட் இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, 3வது பாயிண்ட் டேஸ்ட் இன்கன்சிஸ்டன்சி. அதை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். அடுத்ததா பர்சீவ்டு வேல்யூ. கஸ்டமர் வந்து எந்த அளவு மதிப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம உணரணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம கையில கொடுக்குறோம், இந்த ப்ராடக்ட்டை கையில கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகணும். ஓகே, நான் கொடுக்குற காசுக்கு கரெக்டா தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்ததா கஸ்டமர் ஃபீட்பேக். கன்சிஸ்டன்டா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டே இருங்க. எகைன், சின்ன சைஸ் ரெஸ்டாரண்ட் பெரிய சைஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். எந்த கடையா இருந்தாலும் எந்த ரெஸ்டாரண்டா இருந்தாலும் தயவு செஞ்சு கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குங்க. அப்பதான் உங்க மெனுவை நீங்க கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மெனு இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்க கஸ்டமர் ஃபீட்பேக்கை வாங்கி அதை வச்சு மெனுவை கரெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, எஸ், மெனு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இந்த எல்லா சைக்கலாஜிக்கல் விஷயத்தையும் உள்ளடக்கியது தான். ஸோ போர்ஷன் சைஸ் பாருங்க, பிரசன்டேஷன் பாருங்க, பர்சீவ்டு வேல்யூ பாருங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குங்க, கன்சிஸ்டன்டான டேஸ்ட் கொடுங்க. இந்த 5ஐயும் பேஸ் பண்ணி தான் கஸ்டமரோட என்ன பர்சீவ்டு வேல்யூ அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்த டாபிக் ஏபிவி அப்படின்னா ஆவரேஜ் பில் வேல்யூ. உங்களோட ஆவரேஜ் பில் வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே, ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கிற ஒரு டேட்டா எடுத்திருக்கீங்க, அந்த டேட்டால உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு ஃபேமிலியா வந்தாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் பில் வேல்யூ இவ்வளவு வருது, சிங்கிள் ஆளா வந்தாங்கன்னா இவ்வளவு வருது. ஒண்ணுமே இல்லைங்க, ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறது தான். அது சின்ன மேத், சின்ன கால்குலேஷன் தான். ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எடுங்க. அடுத்ததா காம்போ ஆஃபர், காம்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆஃபர் போடாம எப்படின்னா அந்த காம்போவோட வேல்யூ எடுங்க. அடுத்ததா அப்செல்லிங், கிராஸ் செல்லிங், இதோட வேல்யூ எடுங்க. நீங்க அப்செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அப்செல்லிங் கிராஸ் செல்லிங்கிறது எகைன் ஒரு தனி டாபிக், அதை நம்ம வேற வீடியோல பேசுவோம். ஸோ அப்செல்லிங் பண்றதுனால என்ன வேல்யூ வருது, கிராஸ் செல்லிங் பண்றதுனால என்ன வேல்யூ வருது, மொத்தத்துல என்னோட ஆவரேஜ் பில் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளோட மெனுல சில சேஞ்சஸை வந்து பண்ண முடியும். அடுத்ததா நம்ம மெனு இன்ஜினியரிங்ல பார்க்க போறது பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம என்டையர் மெனுவுக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு முக்கியமான டாபிக் வந்து சைக்கலாஜிக்கல் பிரைசிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பிரைசிங் டெக்னிக்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தமிழ் வெர்ஷன் அது பெரிய டாபிக். தமிழ் வெர்ஷன் அதை வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோவா நான் போடுறேன், பாருங்க. பட் ஒன் திங் என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, காம்படிட்டிவ் பிரைசிங். அதாவது பக்கத்துல என்ன காம்படிஷன் இருக்கு, காம்படிஷன் அவங்க வேல்யூ ஃபார் மணி கொடுக்குறாங்களா, நம்ம வேல்யூ ஃபார் மணி கொடுக்குறோமா, அவங்க காம்படிஷன்ல இருந்து நம்ம வந்து பிரைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணி வைக்க போறோமா, இன்க்ரீஸ் பண்ண போறோமா,
இது எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிட்டு மெனுவில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் பார்த்தீங்களா, மெனு டிசைன். இவ்வளோ வேலையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மெனு டிசைனுக்குள்ளேயே போகணும். ஓகே, ஸோ நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. சோஃபார் நம்ம வந்து டேட்டா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணோம், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணோம், மெனுவில் என்ன இருக்கலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம், கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, என்னோட மெனுவில் இருக்கிற ஐட்டத்தை என்னால் கரெக்டான டைம் கரெக்டான குவாலிட்டியில் கொடுக்க முடியுமா, கன்சிஸ்டண்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பேசணும். கஸ்டமர் பர்சீவ்டு வேல்யூ எப்படி இருக்கணும் அதை பேஸ் பண்ணி பேசணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸு அண்ட் கஸ்டமர் வேல்யூ பர்செப்ஷன் அண்ட் உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட், காம்படிஷன் அனாலிசிஸ் அண்ட் இது உங்களோட ஓன் மெனு மிக்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க வச்சதுக்கு அப்புறமா தான் மெனு டிசைன்குள்ளேயே நீங்க இறங்கணும். இப்போ வாங்க மெனு டிசைன் உங்களுக்கு ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குது கூகுள்லயே. டாப் ரைட் கார்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐ மூவ்மெண்ட் இருக்கும், அங்க வந்து உங்களோட ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டை வைங்க, அதுக்கப்புறம் சென்டர்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் வைங்க, அது இந்த காமிக்கிற டயக்ராம்ல இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஐ மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஐ மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எது வந்து அட்ராக்டிவா இருக்கோ அதுக்குள்ள போயிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் சில பேர் ப்ரீஃபிக்ஸ் ஆகி வருவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் போனா நான் இதை சாப்பிட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்டாரண்டா இருக்கும். பட் சில பேர் வந்துட்டு மெனுவை பார்ப்பாங்க, மெனுவை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு டக்கு சேஞ்ச் ஆகும் மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே வேற சாப்பிட வந்தவங்க, வேற நினைச்சு வந்தவங்க புதுசா இருக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டத்தை வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ மெனுவை வந்து டிசைன் பண்றதுங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நமக்கு என்ன, நம்ம பிசினஸ் பண்றோம், கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்கணும், அட் த சேம் டைம் இட் ஷுட் பி a win-win. நமக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய வரணும் அப்படின்னா நம்ம ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டை தான் வந்து புஷ் பண்ண பார்ப்போம். கரெக்டா, வேஸ்டேஜ் ஆகக்கூடாது, ஹை மார்ஜின் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எந்த ப்ராடக்ட்டை எந்த இடத்துல மெனுல பிளேஸ் பண்ணா, இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்க மாதிரி ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அந்த நம்பர் 1, 2, 3 இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு இருக்கிற அந்த மெனு ஐட்டம் தான் வந்து அதிகப்படியான ஆர்டர்ஸ் வரும். சில ஃபில்லர்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் தூக்கி கீழே பாட்டம்ல வச்சிருங்க. அடுத்ததா எந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இந்த மெனு டிசைன் சைக்காலஜியை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக், அதை இன்னொரு வீடியோ செப்பரேட்டா பார்ப்போம். ஸோ மெனு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி தான். மெனு இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சயின்ஸ், சைக்கலாஜிக்கல் டெக்னிக். நம்ம என்ன விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால வந்து விற்க முடியணும் அப்படின்னா நம்ம மெனு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஃபைனலா மெனுவை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டால இருந்து பாயிண்ட்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் மெனுவை டிசைன் பண்ணணும். இப்போ போங்க உங்களுடைய டிசைனர்கிட்ட, பிரியாணி தூக்கி இங்க வை, கபாப் தூக்கி இங்க வை, 65 இங்க வை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு டிசைனை வந்து போட்டு தர சொல்லிடலாம். உங்க மெனு நல்லபடியா அமையும். மெனு நல்லபடியா சைக்கலாஜிக்கலா வின்னிங் மெனு அமைஞ்சதுன்னா உங்க பிசினஸ் நல்லா வரும். ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருக்கும். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.